எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு விச் கீமா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியும் உப்பையும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த கீமா பிரியாணிக்கு நான் இந்த சோயா கிரானுவல்ஸ் அப்படிங்கிற இதை தான் யூஸ் பண்ண போறேன். இது கிடைக்காதவங்க நார்மல் சோயா இருக்கும் இல்லையா, அதையே நம்ம வந்து வேக வச்சு பொடியா இது போல ஒரு மிக்சியில ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சோயா கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை சூடு பண்ணிக்கலாம், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த சோயாவை இது போல ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ இன்னைக்கு பண்ண போறது ஹைதராபாத்தி தம் ஸ்டைல் பிரியாணி. ஸோ அதுக்கு நம்ம ஆனியனை ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்றதுக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல இது நம்ம தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாஹி ஜீரா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த தண்ணியை கொதிக்க விட போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரைஸை 90% பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த அரிசிக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ணி கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்து ஒரு 90% குக் பண்ணி நம்ம பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கலாம். இது அப்படியே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க டயத்தில் நம்ம பிரியாணிக்கான மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேனில் ஆயிலும் கீயும் சேர்த்ததுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனோன்னு நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் ஒரு தக்காளியும் நான் அரைஞ்சி இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி குயிக்காக வதங்குறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வந்து அப்படியே வதங்க விடலாம். மீடியமான ஹீட் வச்சு வதங்க விடலாம். அப்படியே அது கூடவே புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணி வதங்க விடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையுமே வதங்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலாஸ் மிளகாத்தூள், மல்லி மிளகாத்தூளும், கரம் மசாலா, பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வெஜ் பிரியாணி அப்படிங்கிறதுனால ஒரு ஆரஞ்சு கலரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் மஞ்சள் ஆட் பண்ணல. அடுத்தது இது கூட வந்து நம்ம புளிப்புக்கு தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தயிர் எல்லாம் ஆட் பண்ணி மசாலா நல்லா வெந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். சோயாவை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா கூட சேர்ந்து குக் ஆகிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணலாம். சோயா குக் ஆகிட்டு இருக்க இந்த இடையிலேயே நம்மளுக்கு அரிசியும் 90% ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சோயாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வடித்து வச்சிருக்க சாத்தை அது மேலே போட்டு ஒரு லேயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம சோயா மசாலாவோட இருக்கும், மேலே இருக்க லேயர் வந்து அரிசி. ஸோ இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஃபுட் கலர் வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சஃப்ரான் மில்க்கு கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் அதையும் இது போல் அடுத்தலையே தூவிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி அதையும் நம்ம தூவிக்கலாம். இது வந்து கேவ்ரா வாட்டர். இது நம்ம ஹோட்டல் எல்லாம் சாப்பிடும்போது பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுக்கு இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம், ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது போல் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி அது மேலே டைட்டான ஒரு லிட் போட்டு நான் வந்து ஓவனில் தான் இன்றைக்கி தம் போட போகிறேன். எப்பயுமே தம் வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல போடுவோம் இல்லையா, இன்கேஸ் உங்ககிட்ட ஓவன் இருக்குது அப்படின்னா இது போல் தம் போட்டிங்க அப்படின்னா அடியில் பொல பொலன்னு கரெக்டாக வரும். நான் ஒரு 20 மினிட்ஸ் இது போல் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 350 டிகிரிக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணி தம் போட்டு எடுத்திருப்பேன். பாருங்கள் எவ்வளோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் பண்ணினாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது.
இந்த மாதிரி ஓவனில் தம் போடுறப்ப. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாதவங்க நார்மலாக தோசைக்கல்லில் கூட நம்ம தம் போடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே கருகியே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக வரும் இந்த மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கீமா தம் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரைஸ் வந்து உதிரி உதிரியாக அடியிலையுமே அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையான சூப்பரான கீமா பிரியாணி இப்போ சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து வெஜிடேரியன்னு நம்பவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. மறக்காம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. சுவையான உணவை இனி சுலபமாக செய்யலாம். டாடா.